எல்லாரும் இந்த பிரிவினுடைய பயன் முழுமைப்பீடு அடைவதுதான். அது நம்ம கடைசியாக எல்லாருக்கும் இளைஞர்களாலும் முதிர்வர்களாலும் சித்தர்களுடைய அறிஞராலும் நாம் அனைவரும் உடல்நலம் மெய்யாலும் விரைத்தலும் உயர்வுகள் மெய்ஞானம் பெற்று மேலோடு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். அறுப்பதை ஜோதி அறுப்பதை ஜோதி கழிப்பது தகவலை அறுப்பதை ஜோதி குருவாக குருவே தனி. எப்பொழுதே எச்சையலை எக்குணத்தை எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைத்தாலும் அப்பொழுதில் தன்மையாய் நினைப்போர் நாட்கள் அறிவிலும் உடலிலும் செயலிலும் மாற்றம் காணும் இவ்விதனை இயல்புக்கே நேர்த்தியாகும். இவரது குருவை மதித்து கூறினாலும் அவ்வாறு குரு உயிர்வு மதிப்போர் நம்மை கருத்தில் உயர்த்தி இறுதியிருப்பார் என்ற மாபெரும் தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு இன்று இருவுடல் நூறுடலாக மாறிவிட்டது. உண்மைதான? இருவுடல் ஓர் உயிராக ஓர் ஆன்மமாக இன்று மாறியது. நாம் இதிலிருந்து ஒரு சந்தர்ப்பம் எடுத்துக்கொள்ளலாம். இங்கே வந்தவங்களாமோ உங்களுடைய மனதை சாட்சியாக நினைத்து ஒரு கேள்வி கேட்க சொல்லுவேன். இன்னைக்கு எல்லாரும் உடற்பயிற்சி செஞ்சீங்களா? செய்ததை கைவிடுங்க. நானும் சொல்கிறேன். உடற்பயிற்சி, கைப்பயிற்சி, கால் பயிற்சி, மூச்சு பயிற்சி, ஏதோ ஒரு பயிற்சி 5 பேர் செஞ்சுருக்கோம். நானும் செஞ்சுருக்கேன். சரி, இன்னைக்கு சாயந்தரம் கூட செய்யலாமா? நான் நல்லா இருக்கணும். சொல்லுங்க ஃபஸ்ட்டு. நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் குழந்தைங்க நல்லா இருக்கணும், என் பேரங்க நல்லா இருக்கணும். நல்லா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க நல்லா இருந்தால் உங்களை பார்த்து 4 பேர் கேட்கணும். அவங்க எப்போ அழகாக ஐயா இருக்காரு, ஐயா கூட அழகாக எல்லாரும் பார்த்தாலும் தேடி போல் சுறுசுறுப்பு ஆரோக்கியமாக இருக்காரு. பக்கத்து இருக்காரு புறாமன்ற அளவுக்கு நம்ம ஆரோக்கியம் இருக்கிறோம். ஃபஸ்ட்டு ஆரோக்கியம் நம்ம சுற்று உண்மையே பையா. அது நீங்கள் இன்று நமது அகத்தந்தையவர்கள் சுட்சமாக இங்கே இருக்காங்க. உங்கள் உடம்புக்குள்ளேயும் உயிரோடு கலந்துருக்காங்க. அதுதான் உண்மை. நீங்கள் அங்கேருந்து வாழ்த்தும் போது பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு இந்த ஃபேன் காற்றை விட அந்த அலை இங்கே மோதுனது நாங்கள் உணர்ந்தோம். அது உண்மை. அப்படி நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும்ல எல்லாருமே. இன்றிலிருந்து சாமிச்சிக்கு நம்ம குருநாதருக்கு காணிக்கை கொடுக்கலாமா? எல்லாரும் மனசார கொடுக்கலாமா? அப்போ நான் சொல்கிறது பேர் சொல்லலாமா? நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க, மறுபடியும் ஒரு முறை ஞாபகப்படுத்துவோம். இன்றைய நாள் சொல்லலாமா? நான் சொல்கிறேன். அப்படின்னு இந்த நல்ல புனிதமான மனைவிகளை மீட்பு நாளில்